ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 13 நிமி மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 27. ஏதே வை மைதிலாராஜன் ஆத்ம வித்யா விஷாரதா யோகேஸ்வர பிரசாதேன துவந்த்வைர் முக்தா கிருஹேஷு அபி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏத்தே அவர்கள் அனைவரும், வை உண்மையில், மைதிலா மிதிலரின் வம்சத்தினர், ராஜன் அரசே, ஆத்ம வித்யா விஷாரதா ஆத்ம ஞானத்தில் கைதேர்ந்த, யோகேஸ்வர பிரசாதேன யோகேஸ்வரரான பகவான் கிருஷ்ணரின் கருணையால், துவந்த்வை முக்தா அவர்கள் அனைவரும் ஜட உலக இருமைகளிலிருந்து விடுபட்டிருந்தனர், கிருஹேஷு அபி வீட்டில் இருந்த போதிலும். டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி கூறினார், அன்பிற்குரிய பரீட்சித் மகாராஜனே, மிதில வம்சத்து அரசர்கள் அனைவரும் தங்கள் ஆத்மஸ்வரூபத்தை நன்கு அறிந்தவர்கள் ஆவார்கள். எனவே வீட்டிலிருந்த போதிலும் அவர்கள் ஜட வாழ்வின் இருமையிலிருந்து விடுபட்டவர்களாக இருந்தார்கள். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இந்த ஜட உலகம் இருமை, அதாவது துவைதம் என்று அழைக்கப்படுகிறது. சைத்தன்ய சரிதாமிர்தம் அந்திய லீலை 4.176 இவ்வாறு கூறுகிறது. துவைதே வத்ராபத் பதர ஞான சப மனோதர்ம ஏய் பாலே ஏய் மந்த ஏய் சப பிரம. இருமையுடைய இந்த உலகத்தில், அதாவது இந்த பௌதீக ஜட உலகில், நல்லது கெட்டது ஆகிய இரண்டுமே ஒன்றுதான். எனவே இந்த உலகில் நல்லது கெட்டது இன்ப துன்பம் போன்றவைகளுக்கிடையில் வித்தியாசம் காண்பது அர்த்தமற்றதாகும். ஏனென்றால் அந்த இரண்டும் மனக்கற்பனைகளே. இங்குள்ள அனைத்தும் துன்பத்தையும் தொல்லையையும் தரக்கூடியவை என்பதால் செயற்கையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அது பூரண மகிழ்ச்சியை தரக்கூடியதென்று பாசாங்கு செய்வது அறியாமையாகும். இயற்கையின் முக்குணங்களின் ஆதிக்கத்திற்கு மேற்பட்ட முக்தியடைந்த ஆத்மா எந்த சூழ்நிலையிலும் இத்தகைய இருமைகளால் பாதிக்கப்படுவதில்லை. அவர் பெயரளவே ஆன இன்ப துன்பங்களை பொறுத்து கொண்டு எப்போதும் கிருஷ்ண உணர்வுடையவராகவே இருக்கிறார். பகவத்கீதையும் 2.14 இதை உறுதி செய்கிறது. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ அனித்யாஸ்தாம் திதிக்ஷஸ்வ பாரத. குந்தி மகனே, இன்பத் துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கிலான அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவதைப் போலவே பரதகுலத்தின் தோன்றலே அவை புலன்களின் உணர்வால் எழுகின்றன என்பதால் அவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்வாயாக என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 2ஆம் அத்தியாயம் 14வது பதத்தில் பகவத்கீதையில் கூறுகிறார். முக்தி அடைந்தவர்கள் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும் உன்னத நிலையில் இருப்பதால் அவர்கள் பெயரளவே ஆன இன்பத் துன்பங்களை பற்றி கவலைப்படுவதில்லை. இவை ஜட உடலின் தொடர்பால் உணர்ந்தறியக்கூடிய மாறிக்கொண்டே இருக்கும் பருவ காலங்களைப் போன்றவை என்பதை அவர்கள் அறிவார்கள். இன்பத் துன்பங்கள் வந்து போகின்றன. எனவே பண்டிதன் ஒருவன் அவற்றை பொருட்படுத்துவதில்லை. கதாசூன் அகதா சூம்ச்ச ஞான சோச்சந்தி பண்டிதாக என்று பகவத்கீதை கூறுகிறது. ஆரம்பத்திலிருந்தே உடல் ஒரு ஜட பிண்டமாக இருப்பதால் அது சவத்திற்கு ஒப்பானதாகும். இன்பத் துன்பங்களை பற்றிய உணர்வு அதற்கு கிடையாது. உடல் பெற்ற ஆத்மா தேக அபிமானத்தில் இருப்பதால் அவன் இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறான். ஆனால் இவை வருவதும் போவதுமாக இருக்கிறது. மிதிலா வம்சத்து அரசர்கள் அனைவரும் முக்தி பெற்றவர்கள் என்பதால் அவர்கள் இந்த உலகின் இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்பட்டதில்லை என்பது இங்கு தெளிவாகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 13 நிமி மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 27 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. மேலும் ஸ்ரீமத் பாகவதம் 9ஆம் ஸ்கந்தத்தின் நிமி மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பை கொண்ட 13ஆம் அத்தியாயத்திற்கான ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல். ஹரே கிருஷ்ணா.